ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட கண்டினியூஷன் பார்ட் டூ அதை வந்து நம்ம பார்ப்போம். நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிஸ் அப்படின்னு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் இந்த சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கள் இந்த சேனல் பற்றி. என்னோட வெப்சைட் USA Tamizhan.com அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் டாபிக்ஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். டிசிப்ளினுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் பின் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ண வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய விஷயம் புதுசாக கற்றுக்கலாம். நானும் உங்கள் கிட்ட வந்து நிறைய விஷயத்த கற்றுக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் ரிலேட்டட். இது வந்து பார்ட் டூ. நீங்கள் பார்ட் ஒன் வந்து பார்த்துலன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட பார்ட் ஒன் வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து நவுத்திட்டு போக போகிறோம் இந்த சீரியஸில். அதனால் வந்து என்னென்னா அந்த பார்ட் ஒன் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே வந்து நாலேஜ் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்க. என்னன்னா நம்ம வந்து டைரெக்டாக வந்து டாபிக்குள்ள டைவ் பண்ணிட போகிறோம். நம்ம வந்து பார்ட் ஒன்ல வந்து பார்த்தோம் டேட்டா ஸ்ட்ரக்சரோட பயன் என்ன அப்படின்னு. நம்ம மெயினாக வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஒரு எஃபெக்டிவாக ஒரு அல்காரிதம் எழுதுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணுறோம். அல்காரிதம்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு யூனிட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி தான். நமக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரிப்பீட்டடாக நிறைய டைம் பண்ண போகிறோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் குரூப் பண்ணி ஒரு கோடாக எழுதி அந்த கோடை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிடுவோம். ஆப்டிமைசேஷன்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோட் வந்து ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணணும். அந்த கோட் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டிபெண்டன்சி இருக்குது. அதில் வந்து ஒரு டிபெண்டன்சி வந்து மெமரி, இன்னொன்று வந்து கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர். ஸோ இதெல்லாம் வந்து ரிலேஷன் வந்து இருக்கிறதுனால வந்து என்னன்னா நம்ம எவ்வளோ வந்து அல்காரிதம் வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து நல்லது. இப்போ இன்னொரு விஷயம் வந்து என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபேக்டர் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமலே போயிடும். அது என்னன்னா அந்த டேட்டாவோட லென்த். அது வந்து உங்களுக்கு சில டைம் வந்து தெரியும், சில டைம் வந்து தெரியாது. இப்போ வந்து ஒரு ஸ்கூல் சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறோம் ஸ்கூலில் போயிட்டு, இந்த ஸ்கூலில் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபைனைட் நம்பர் இருக்குது. யாராவது சொல்ல முடியும், ஆமாம் இந்த ஸ்கூலில் வந்து 1000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இது வந்து ஒரு ஃபைனைட் நம்பர். அதனால் வந்து என்னன்னா நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும்னு நினைக்கிற அல்காரிதம் வந்து இந்த நம்பருக்குள்ளார நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். சில டைம் வந்து உங்களுக்கு இந்த நம்பர் இருக்காது. இப்போ வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து எத்தனை குழந்தைங்க பிறக்குது அப்படிங்கிற டேட்டா வச்சு நம்ம வந்து ஒரு அல்காரிதம் பில்ட் பண்ணுறோம்னு வச்சுங்க. அந்த அல்காரிதம் வந்து எக்ஸ்பொனென்ஷியலா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷனோட கவுண்ட்டு நாளைக்கு இருக்கிற பாப்புலேஷனோட கவுண்ட் வந்து வித்தியாசம் இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட growth பேட்டர்ன் வந்து ஒரு ஒரு விதமாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரே அல்காரிதத்தை வந்து நீங்கள் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வேர்ல்டு பாப்புலேஷன் வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேட்டா ஆட் ஆகிடும். அதனால் வந்து என்ன அந்த ஒரு நேச்சுரல் growth பேட்டர்ன் ஒன்று இருக்கும். இப்போ இதுலயும் சில சேலஞ்சஸ் இருக்கு. எப்படி நம்ம ஒரு அல்காரிதம் வந்து இந்த மாதிரி ஒரு growth இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்ச் தான். இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா காம்ப்ளெக்சிட்டிஸ் அப்படிங்கிறோம். சிலது வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும், சிலது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டா இருக்காது. அதனால வந்து என்னன்னா நம்ம என்ன மாதிரி டேட்டா பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி காம்ப்ளெக்சிட்டிஸ் மாறிடும். அதில் 2 காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒன்று வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. அது என்னன்னா நீங்க எழுதுற கோட் வந்து எவ்வளோ நேரம் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னன்னா நீங்க எழுதுற அல்காரிதம் வந்து எவ்வளோ மெமரி வந்து எடுக்குது அப்படிங்கிறது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ 2த்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நீங்க சூஸ் பண்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் பொறுத்து உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நீங்க வந்து சூஸ் பண்ணணும். ஒண்ணு வந்து உங்களுக்கு மெமரி தான் இம்பார்ட்டன்ட்டா அப்படின்னா நீங்க வந்து எவ்வளோ காம்ப்ளெக்ஸா வந்து நீங்க வந்து மெமரி ப்ரொஃபைல வந்து சேவ் பண்றீங்க அப்படிங்கிறது நம்ம வந்து அது டைரக்ஷன்ல போணும். இன்னொன்று வந்து டைம் தான் எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆன அல்காரிதம் அப்படின்றது ஒரு சினாரியோ இருந்ததுன்னா உங்களோட அல்காரிதம் வந்து நீங்கள் வந்து ட்வீக் பண்ணணும். ஸோ இந்த 2த்தையும் வச்சு தான் வந்து நம்ம வந்து அல்காரிதமே எதை சூஸ் பண்ணுன்றதே ஒரு டெசிஷன் வந்து வர வேண்டியதாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஒரு ஒரு அரே எடுத்து ஒரு நம்பரை வந்து நீங்க சார்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க வந்து ஏதோ தாறுமாறா இருக்கிற ஒரு நம்பர்ஸ் வந்து கிளீனா சார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. பபிள் சார்ட்னுவோம். அப்புறம் இந்த மாதிரி நிறைய சார்ட்டிங் அல்காரிதம் வந்து இருக்கு. இப்போ ஒன்னொன்னுத்துக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து வேற. சில அல்காரிதம் வந்து ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் பண்ணிரும். சில அல்காரிதம் வந்து ரொம்ப ஸ்லோவா எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ உங்களுக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட்? இப்போ வந்து சில அல்காரிதம் வந்து மெமரி ஸ்பேஸ் கம்மியா எடுக்கும். சில அல்காரிதம் வந்து மெமரி ஸ்பேஸ் ஜாஸ்தியா எடுக்கும்.
இப்போ நீங்க டைம் காம்ப்ளெக்ஸிட்டி பத்தி நீங்க வொரி பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டா எக்ஸிக்யூட் பண்ற அல்காரிதம் வந்து உங்களுக்கு வேணும். அதுல வந்து கொஞ்சம் ட்ரேட் ஆஃப் இருக்கலாம். மேபி அது ஜாஸ்தியா மெமரி கூட யூஸ் பண்ணலாம். ஆனா மெமரி கம்மியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து எது கரெக்ட்டா மேனேஜ் பண்ணுது அப்படிங்கிற அல்காரிதம் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த அல்காரிதம் போகும்போது அதுக்கு ஏதோ ட்ரேட் ஆஃப் இருக்கலாம். இப்ப டைம் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து அதுக்கு வந்து வேற மாரியா இருக்கலாம். ஸோ இப்போ 2மே நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னா, இது 2த்தையும் கொண்டாடுறது தான் வந்து நம்மளோட கோடிங்கே. நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாவும் எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்கப்புறம் கம்மியான ஸ்பேஸும் நம்ம வந்து கன்சியூம் பண்ணணும். இது 2த்தையும் வச்சு நம்ம பண்றது தான் வந்து சேலஞ்ச். அதுதான் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணணும், எப்படி நம்ம கோட் எழுதும்போது ஒரு அல்காரிதம் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு இந்த காம்ப்ளெக்ஸிட்டிஸ் வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதுல வந்து ஒரு விஷயமே. நீங்க வந்து சொல்லலாம். அது என்ன வேணா இருந்துட்டு போட்டுமே. அது ஸ்லோவா வரட்டும், ஃபாஸ்ட்டா வரட்டும். எனக்கு எதுக்கு காம்ப்ளெக்ஸிட்டிஸ் பத்தி எனக்கு தெரியணும். நான் வந்து வந்தா எனக்கு போதும் டேட்டா அப்படின்ற மாரி நீங்க சொல்லலாம். அது ஒரு நியாயமான ஒரு வாதம் தான். ஆக்சுவலா வந்தீங்கன்னா, ரியாலிட்டில வந்து உங்களுக்கு அவ்வளோ பொறுமை இருக்காது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து ஒரு ஒரு ஃபிலிம் ரோல் இருக்குன்னு வச்சுக்கங்க. ஒரு பெரிய சைஸ் ஃபிலிம் ரோல், நம்ம மூவி ஃபிலிம் ரோல் இருக்குன்னு வச்சுக்கங்க. நான் வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சீன் ஒண்ணு இருக்கு. எனக்கு அந்த ரோல் வந்து எடுத்துக் குடு அப்படின்னு. நீங்க அத போய் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க அந்த ரோல வந்து ஃபர்ஸ்ட் தனித்தனியா பிரிச்சு, எல்லாமே பிரிச்சு, அதுக்கப்புறம் கடைசியில போய் அந்த எந்த ஒரு சீன் இருக்கோ, அந்த அந்த நெகட்டிவ்ல கொண்டு போயிட்டு நீங்க போய் லாக் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு டைம் எடுக்கும். ஏன்னா, நான் சொல்றது வந்து ஸ்டார்ட்டிங்லயும் இருக்கலாம், இல்ல அது எண்ட்லயும் இருக்கலாம். அதனால நீங்க எல்லாமே வந்து கோ த்ரூ பண்ணி ஆகணும். லைன் பை லைனா கோ த்ரூ பண்ணி, அது கடைசியில நான் சொன்ன சீன் வந்து இதுதான் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு சிச்சுவேஷன் வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஹார்ட் டிரைவ் சிச்சுவேஷன் மாரி வச்சுப்போம். இப்ப ஹார்ட் டிரைவ் வந்து சுத்துது. இப்ப நான் வந்து சொல்றேன், எனக்கு வந்து இந்த செக்டர் இருக்கு. எனக்கு இந்த செக்டர்ல வந்து எனக்கு வந்து மூவி சீன் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கங்க. அந்த என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த லேசர் வந்து கரெக்ட்டா போயிட்டு அந்த செக்டர்ல போய் ரீட் பண்ணிட்டு வந்துரும். அது வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும். இப்ப நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்ம வந்து ஒவ்வொரு ஃபிலிமா வந்து போணுமா? இல்லாட்டி நம்ம வந்து டைரக்ட்டா போய் டேட்டா ஃபெட்ச் பண்ணிட்டு வரணுமா? அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு சாய்ஸே. இது ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம வந்து லேட்டன்சி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்றோம் டேட்டா, சர்வர் கிட்ட பண்றோம், இல்ல நம்ம மெஷின்லயே வந்து கேட்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு டேட்டா ஃபாஸ்ட்டா வேணும். அந்த லேட்டன்சி தான் வந்து இம்பார்ட்டன்ட். லேட்டன்சின்னா என்னன்னா, நீங்க அனுப்புற ஒரு ரிக்வெஸ்ட்டுக்கும், வந்து சேர டேட்டாவுக்கும் நடுவுல இருக்கிற டைம் தான் வந்து நம்ம லேட்டன்சி அப்படிங்கிறோம். அது உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டா வந்ததுன்னா நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. ரொம்ப ஸ்லோவா வந்ததுன்னா உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். ஆஹா! இது இன்னைக்கு முடியாது அப்படின்ற மாரி நீங்க முடிவு கட்டிருவீங்க. அந்த லேட்டன்சி வந்து எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னா, இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டில தான் வந்து கனெக்ட் ஆகுது. இல்ல ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டில வந்து கனெக்ட் ஆகுது. இப்ப எவ்வளோ ஃபாஸ்ட்டா வந்து அல்காரிதம் எக்ஸிக்யூட் பண்றாங்களோ, அப்போ அத பொறுத்து டேட்டா வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டா வந்து கைக்கு வந்துரும். ஏன்னா, சர்வர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நெறைய டேட்டா வச்சிருப்பாங்க. இப்ப Googleல போய் நீங்க ஒரு சர்ச் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இம்மீடியட்டா மில்லி செகண்ட்ஸ்ல வந்து குடுத்துருவாங்க டேட்டாவ. ஏன்னா, அவங்க வந்து அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணிடுச்சு டைம் காம்ப்ளெக்சிட்டி. இல்லாட்டி ரிசல்ட் வரதுக்கு ரொம்ப டைம் ஆயிடும். ஸோ நம்ம இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு புரோகிராமரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட கோல் வந்து எவ்வளோ எஃபிஷியன்ட்டா, எவ்வளோ ஆப்டிமைஸ்டா ஒரு அல்காரிதம் எழுதணும். அதுதான் வந்து கோலா இருக்கணும். இப்ப நம்ம இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம இத புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு சிஸ்டம்குள்ள லாகின் பண்றீங்க. இப்ப யூடியூபே வச்சுக்கலாம். இப்ப யூடியூப் நீங்க லாகின் பண்றீங்க அப்படின்னா, என்ன ஆகும்? நீங்க வந்து சைன் இன் பண்றீங்க. போயிட்டு உங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட வந்து மேட்ச் பண்ணிட்டு கொண்டாந்து வந்து உடனே உங்கள லாகின் பண்ணிரும். நீங்க ஃபீல் கூட மாட்டீங்க. இன்ஸ்டன்ட்டா நடந்துரும். இது 2 விதமா நம்ம பண்ணலாம். என்னன்னா, இப்ப பேக் எண்ட் நீங்க போனீங்க அப்படின்னா, இப்போ ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். அதுல வந்து மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க. நீங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுக்கும்போது 2 அப்ரோச் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா, நம்ம யூசர் நேம் ஃபர்ஸ்ட்லருந்து நம்பர் 1 ரெக்கார்ட்லருந்து ஒண்ணா கம்பேர் பண்ணிட்டு, கடைசி ரெக்கார்ட் வரைக்கும் போய் நம்ம வந்து எங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு, ஆத்தரைசேஷன் வந்து குடுக்குறது. அது ஒரு மெத்தடு. இது வந்து என்னன்னா, நம்ம லீனியர் டைம் அப்படிங்கிறோம். ஏன்னா, இப்ப வந்து இன்னைக்கு நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து நம்பர் 1 ரெக்கார்ட்லருந்து நீங்க தேடிக்கிட்டு போம்போது ஒரு கவுண்ட் இருக்கும். நாளைக்கு வந்தீங்க அப்படின்னா, நெறைய ரெக்கார்ட்ஸ் ஆட் ஆயிடும். அதனால வந்து அது லீனியரா வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஆனா உங்களால ரெக்கார்ட எடுக்க முடியும். இப்போ மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் இருந்ததுன்னா, உங்களோட ரெக்கார்ட் வந்து ஒரு 500,000 ரெக்கார்ட் தாண்டி இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ரெக்கார்டா ஸ்கேன் பண்ணி, மேட்ச் பண்ணி போய் அத போய் நம்ம டேட்டா ஃபெட்ச் பண்றோம். ஆனா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். இப்போ இது ஒரு வழி. இது வந்து நம்ம லீனியர் டைம் அப்படின்றோம். இதுதான் நம்ம வந்து O ஆஃப் n அதாவது பிக் O ஆஃப் n அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். காம்ப்ளெக்ஸிட்டி. ஏன்னா இது வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் டிபெண்டன்ட் ஆயிருக்கு. உங்களோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி. இப்போ இன்னொரு விதத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம உடனே போயிட்டு நம்மளுக்கு வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் இருக்கு. ஏதோ ஒரு மெக்கானிசம் இருக்கு. நம்ம டக்குன்னு வந்து செக் பண்ண முடியுமா? போயிட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து கான்ஸ்டன்ட் டைம். நீங்க வந்து ரெக்கார்ட்ஸ் எவ்வளோதான் வந்து இன்கிரீஸ் ஆனாலும், இன்னைக்கு 1,000,000 இருக்கலாம். நாளைக்கு இன்னும் 2,000,000 ஆட் ஆகலாம். ஆனா பிரச்சனை கிடையாது. அப்படி ஆட் ஆயிடுச்சு அப்படின்னாலும், நீங்க ஃபெட்ச் பண்ற டேட்டா வந்து இன்ஸ்டன்ட்டா ஒரு கான்ஸ்டன்ட் டைம்ல வரணும். எவ்ரி டைம் நீங்க வந்து ஃபெட்ச் பண்ணும்போது. அது வந்து நம்ம O ஆஃப் n அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்க புரோகிராமரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எது உங்களுக்கு பிரிஃபரன்ஸ்? உங்களுக்கு வந்து O ஆஃப் n வேணுமா? இல்ல O ஆஃப் 1 வேணுமா? ஏன்னா லீனியர் டைம்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்தீங்கன்னா இன்னும் ஸ்லோவா இருக்கும். அடுத்த நாள் வந்தீங்கன்னா இன்னும் ஸ்லோவா இருக்கும். O ஆஃப் 1 வந்து நீங்க எத்தன வருஷம் கழிச்சு வந்தாலும் ஃபாஸ்ட்டா இருக்கும்.
இது எப்படி நம்ம அக்காம்ப்ளிஷ் பண்றது அப்படின்னா, இங்க தான் வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணா, இந்த ஃபங்ஷனாலிட்டி வந்து நம்மளால வந்து எஃபிஷியன்ட்டா பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இதுல கொஸ்டின். அதுதான் வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது பெட்டர். இப்போ O ஆஃப் n-னா ஒரு மெத்தட், O ஆஃப் 1 வேணும்னா ஒரு மெத்தட். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது அப்படின்னா, நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். பட் ஆனா இப்போதைக்கு வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இந்த என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றோம் அதுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு டிபெண்டன்சி இருக்கு. அதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு டைம் காம்ப்ளெக்சிட்டி நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, O log of n அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்படின்னா என்ன? ஏன்னா இது வந்து கொஞ்சம் குழப்பமான ஒரு கான்செப்ட். இப்போ O log of n அப்படின்னா, நீங்க வந்து யூசுவலா வந்து ஒரு ரிகர்ஷன் ஃபங்ஷன்ல வந்து நம்ம வந்து ஒரு டைம் ஒரு வேரியபிள் குடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு இன்புட்ட குடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ரிகர்ஷன் ஃபங்ஷன் வந்து ஒரு ஆப்பரேஷன் முடிச்சுட்டு தனியா அது கால் பண்ணிக்கும். அது வந்து ரிகர்ஷன் ஃபங்ஷன். இப்போ இந்த ரிகர்ஷன் ஃபங்ஷன் வந்து நீங்க எத்தன லெவல் வந்து அது கால் பண்ணும் அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா, அது ஒரு 3 டைம் கால் பண்ணலாம், இல்ல 4 டைம் கால் பண்ணலாம். என்ன நீங்க இன்புட் குடுக்குறீங்க அது பொறுத்து இருக்கு. இப்போ O log of n அப்படின்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது, நீங்க ஒண்ணும் இல்ல. லாக் பேஸ் ஆஃப் 2 அந்த நம்பர் நீங்க போடுங்க. அதாவது லாக் 2 ஆஃப் 8 நீங்க போட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் வந்து 3. அப்பன்னா உங்களோட அந்த ரிகர்ஷனோட லூப் வந்து 3 லெவல் டீப் போய் ஆகணும். அதுதான் வந்து அது மீனிங். இப்போ நீங்க ரிகர்ஷன் ஃபங்ஷன் எழுதுறீங்க. ஒரு நம்பர நீங்க வந்து பாதி பாதியா டிவைட் பண்ணிட்டே போணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ரிகர்ஷன் ஃபங்ஷன். அதெல்லாம் ஒரே ஃபங்ஷன் தான். அதுல வந்து ஒரு நம்பர பாதியா நீங்க டிவைட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபங்ஷன மறுபடியும் கால் பண்ணி மறுபடியும் அத பாதியா டிவைட் பண்ணீங்க. 0 வர வரைக்கும் இல்ல ஒரு ஃபிராக்ஷன் வர வரைக்கும் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். இப்போ நீங்க வந்து மேத்தமேட்டிக்கலா நீங்க போட்டீங்க அப்படின்னா, நீங்க ரிகர்ஷன் போறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு எத்தன வாட்டி நீங்க உள்ள டெப்த் போணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். அது வந்து லாக் பேஸ் 2 ஆஃப் அந்த நம்பர் நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். இப்போ அது இல்லாம நீங்க ரிகர்ஷன்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லெவல் டீப் தான் நீங்க போவீங்க. இப்போ வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேர்ல வந்து நீங்க ஒருத்தர கண்டுபிடிக்கணும். அப்டின்னா, நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்டின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பாதி பாதியா உடைக்கணும். ஒரு செட் பாதியா உடைச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு செட்ட பாதியா உடைச்சுட்டு, இந்த மாரி போயிட்டே இருந்தீங்க அப்டின்னா, நீங்க எத்தன வாட்டி பாதியா உடைக்கிறீங்க அப்டின்னு நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது ஒரு லாகரிதமிக் வேல்யூவா இருக்கும். அதான் நம்ம வந்து லாக் 2 ஆஃப் அந்த நம்பர். அதாவது 100 பேர்னா லாக் 2 ஆஃப் 100 நீங்க போட்டீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா ஒரு 6 வரும். அப்புறம் அத்தன டைம்ஸ் நீங்க டிவைட் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டில வந்து சொல்லுவோம். நம்ம வந்து O ஆஃப் nன்றது இன்ஸ்டன்ட்டா கான்ஸ்டன்ட் டைமு. இன்னொன்னு வந்து O ஆஃப் n வந்து லீனியர் டைமு. அதுக்கு நடுவுல இருக்குது O ஆஃப் log n அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எத்தனை சைக்கிள்ஸ் நீங்க போய் ஆகணும் அது எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி. இது எங்க நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கோடிங் எழுதுவீங்க. கோடிங் எழுதும்போது சில டைம் என்ன ஆகும்னா, ஒரு ஃபார் லூப்ல மாட்டிப்பீங்க. அந்த ஃபார் லூப்க்குள்ளார இன்னொரு ஃபார் லூப் இருக்கும். அதுக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் இருக்கும். இந்த மாரி நீங்க போட்டு போயிட்டே இருப்பீங்க. கடைசியில அது ஒரு வேலைய கண்டுபிடிச்சுட்டு வெளில வரும்போது அவுட்டர் ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹோலா டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கும்போது உங்களால ஒரு கிராஃபே போட முடியும். எவ்வளோ நேரம் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் அல்காரிதம் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. அதனால தான் இத புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெறைய கோட் நீங்க வந்து என்கவுண்டர் பண்ணியிருப்பீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு லூப் இருக்கும். அந்த லூப்க்குள்ளார இன்னொரு லூப், அதுக்கப்புறம் இன்னொரு லூப். இல்லாட்டி ரிகர்ஷன் வந்து ஒரு மாரி நல்லா டிசைன் பண்ணாம இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து டைம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஏன் நம்மளுக்கு டைம் இங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம வந்து லேட்டன்சி பத்தி பேசணும். அதனால தான் இந்த டைம் எக்ஸிகியூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம டைம் காம்ப்ளெக்ஸிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா, இந்த லாஜிக்க வந்து நம்ம வந்து கரெக்ட்டா ஃப்ரேம் பண்ண முடியும். இப்போ பில்ட் இன் அல்காரிதம்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த அல்காரிதம்ஸ் எல்லாம் ஏற்கனவே வந்து எஸ்டிகே அதுக்குள்ளார இருக்கு. அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம எழுதுற புது அல்காரிதம் தான் இது பிரச்சனை. நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நம்ம புது அல்காரிதம் எழுதும்போது, இதெல்லாம் நம்ம வந்து கேர் பண்ணிக்கணும். இப்ப இதே மாரி எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ உங்க மெமரில வந்து ஆயிரக்கணக்கான ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. இப்ப நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது எவ்வளோ மெமரில வந்து டேட்டா போடுறீங்க அப்படின்னு வந்து நான் வச்சுக்கலாம். இப்ப அந்த மெமரியோட டேட்டா வந்து உங்களுக்கு இன்கிரீஸ் ஆயிட்டே இருந்தது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடண்ட்ட கேட்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட்ட கேட்கிறேன். இந்த மாரி பண்ணும்போது உங்க மெமரி ப்ரொஃபைல் குரோ ஆயிட்டே இருக்கா? லீனியரா? இல்லாட்டி நம்ம எத்தன வாட்டியும் நமக்கு கால் பண்ணாலும் அந்த ஃபங்ஷன அந்த மெமரி ப்ரொஃபைல் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கா? ஸோ இதுதான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி. என்ன இதுல பிரச்சனை அப்டின்னா, நீங்க வந்து அந்த மெமரி ப்ரொஃபைல வந்து நீங்க லீனியரா வந்து வளர விட்டீங்க அப்டின்னா, ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன ஆகும்? அவுட் ஆஃப் மெமரி எக்செப்ஷன் வந்துரும். ஸோ அதனால உங்க அல்காரிதம் வந்து நீங்க எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ மெமரி வேணுமோ அவ்வளோ மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அந்த மெமரிக்கு வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். ஒரே விஷயத்த வந்து நம்ம 10 வாட்டி கேட்டாலும் வந்து கான்ஸ்டன்ட்டா அந்த மெமரி வந்து இருக்கணும். ஆனா, நம்ம லீனியரா வந்து வளர விட்டுட்டோம் அப்டின்னா, அது வந்து பிரச்சனை ஆயிடும். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். நம்ம சி ஷார்ப், ஜாவாலலாம் வந்து ஸ்ட்ரிங்ன்னு ஒண்ணு இருக்கும். நீங்க ஸ்ட்ரிங்ன்றது யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒவ்வொரு டைமும் வந்து நீங்க ஸ்ட்ரிங்ல போயிட்டு ஒரு புது ஸ்ட்ரிங் ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு வார்த்தையில ஆரம்பிக்கிறீங்க. அடுத்து அந்த ஸ்ட்ரிங்ல போயிட்டு இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து நீங்க வந்து ஆட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு டைம் வந்து நீங்க ஸ்ட்ரிங் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஸ்ட்ரிங் வந்து ஒரு புது மெமரிய வந்து கிரியேட் பண்ணிரும். அப்பனா பழைய மெமரி ஆக்குபை ஆயிடுச்சு. இப்போ புது மெமரி. இப்போ இந்த மாரி நீங்க நெறைய கன்காட்டினேஷன் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா,
ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து வளர்ந்துரும். பெரிய ஸ்ட்ரிங் இருக்கு. ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கிள நீங்க அட்டாச் பண்ணிட்டீங்க. அந்த ஸ்ட்ரிங்ல அப்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அத ஆட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அது வளர்ந்துட்டே போகும். இது எப்படி சால்வ் பண்றது அப்டின்னா, அது ஒரு அல்காரிதம் தான். இந்த ஸ்பேஸ சேவ் பண்றதுக்கு அந்த ஸ்ட்ரிங்க வந்து கன்காட்டினேட் பண்ண விடாம, இத ஸ்ட்ரிங் பில்டர் அந்த மாரி ஒரு ஃபங்ஷனாலிட்டி ஒரு அல்காரிதம் ஒண்ணு எழுதி, எப்படி வந்து அந்த ஸ்பேஸ வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அதுதான் வந்து அல்காரிதம். அத வந்து ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ சில டைம் வந்து உங்க அல்காரிதம் வந்து ஸ்பேஸ் வந்து நெறைய எடுத்துரும். அதுக்கப்புறம் ஃபைனலி அவுட் ஆஃப் மெமரி வந்துரும். சில டைம் வந்து உங்க அல்காரிதம் வந்து ரொம்ப ஸ்லோவா நடந்துட்டு இருக்கும். அதான் நம்ம வந்து O ஆஃப் 1, O ஆஃப் n காம்ப்ளெக்ஸிட்டி அப்படிங்கிறோம். டைம் காம்ப்ளெக்ஸிட்டி. இப்போ ஒரு புரோகிராமரா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த 2மே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து O ஆஃப் n ல போய் மாட்டிக்காம, அதாவது நம்ம நாள் கணக்கா வெயிட் பண்ணாம இருக்கிற மாரி பார்த்துக்கணும். அது வந்து O ஆஃப் 1 தான் நம்மளுக்கு டார்கெட். நம்ம போனோனே இன்ஸ்டன்ட்டா டேட்டா எடுத்துட்டு வரணும். அதான் O ஆஃப் 1 அப்படின்றோம். அதே மாரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டில வந்து நம்ம எப்படி கான்ஸ்டன்ட்டா மெமரி யூஸ் பண்ணணும், ஒரே மெமரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கிற ஒரு விஷயமே. இதுதான் நெறைய டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி மெமரிய ஃப்ரீ பண்றது, எப்படி அலோகேஷன் பண்ணிட்டு அந்த மெமரிய ட்ராக் பண்றது, இந்த மாரிலாம் இருக்கு. இத பத்தி தான் நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்து ஏன் சூப்பர் இம்பார்ட்டன்ட்டா வருது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து டிசைன் பண்ணுவோம். அது யூசர் டிஃபைன்ட் டைப்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது, இல்ல பல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கம்பைன்டா வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது, நம்ம நெறைய மெமரி வந்து ட்ராக் பண்ண மறந்துருவோம். அதனால வந்து என்னன்னா, நம்ம வந்து டைம வந்து ஃபோக்கஸ் பண்ணிருவோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டா எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு. ஆனா நம்மள அறியாம நெறைய அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இருந்து மெமரி அலோகேஷன் வந்து பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன ப்ரோகிராம்க்கே வந்து ஏகப்பட்ட மெமரி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ப்ரோகிராம் வந்து ரொம்ப ஸ்லோவாயிடும். அதனால தான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஒரு விஷயமா இருந்தாலும், நம்ம வந்து எவ்வளோ ஸ்பேஸ் நம்ம எடுக்கிறோம் மெமரில அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். அதனால இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஆப்டிமைஸ்டா நம்ம யூஸ் பண்ண முடியும், எவ்வளோ டேட்டா வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல போடணும் அப்படிங்கிறது இதுல வந்து ஒரு பெரிய நம்ம ஒரு டெசிஷன் வந்து எடுத்தாகணும். சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிஸ்னா என்ன அப்படின்னு. நம்ம வந்து இந்த வீடியோ சீரிஸ் வந்து கன்டின்யூ பண்ணுவோம். அடுத்த பார்ட்ல வந்து இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் எடுத்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சுதுன்னா, கண்டிப்பா வந்து உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அவங்களும் வந்து இந்த விஷயம்லாம் வந்து கத்துக்கட்டும். என்னோட தமிழ் சயன்ஸ் கம்யூனிட்டியும் ஜாயின் பண்ணுங்க. நீங்க நெறைய நாலேட்ஜ் வந்து கெயின் பண்ண முடியும். நம்ம அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். சரிங்களா? பாய்.